ஒரு ஊர்ல சிவா, மகேஷ், துஷ்யந்த்னு 3 அண்ணன் தம்பி இருக்காங்க. இதுல கடைசியா இருக்கக்கூடிய துஷ்யந்த்க்கு ஒரு அழகான பொண்ண கல்யாணம் பண்றதுக்காக 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கல்யாணம் பண்றாங்க. அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணணும், சரி சீக்கிரம் கிளம்பலாம்னு சொல்லி எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த தருணத்துல மாப்பிள்ளை பையன் மாமியாரை பார்த்து எல்லாமே தெரிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். உடனே பொண்ணுக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்றாரு இவர் அப்படின்னு அதிர்ச்சியில பாக்குறா. அதுக்கு பொண்ணோட அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ முன்னாடி போ, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை அவளுக்கு விஷயம் தெரியாது, போக போக நான் பொறுமையா அவகிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்ப பொண்ணு மாப்பிள்ளை கார்ல போய்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, 2 நாள் ஆச்சு, நீங்க ஒண்ணுமே என்கிட்ட பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, கார் டிரைவர் அதெல்லாம் பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த கார் டிரைவர் கிட்ட உங்க வீட ஏன் தெய்வ வீடுன்னு சொல்றீங்க அப்படின்னு அவ சொல்றா. அப்ப அந்த கார் டிரைவர் அந்த வீட்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம துஷ்யந்தோட அப்பா உலகும்போது ஒரு சாமி விக்கிரகத்தை பார்த்தாரு. அந்த சாமி விக்கிரகத்தை எடுத்து பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து அவங்க வீடு ரொம்பவே நல்லா ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஏக்கர் கணக்குல நிலத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. சாமி சந்தோஷமா இருக்கும்போது செல்வத்தை கொடுக்கும், சாமி கோவப்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது உடனே துஷ்யந்த் வேற எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே டிரைவரை ஆஃப் பண்றான். கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வந்துருது. போலீஸை பார்த்தவங்க ஐயோ இந்த போலீஸ்க்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு கோவப்படும் போது போலீஸ் வந்து பக்கத்துல நிக்கும் போது தான் தெரியுது அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவ கல்யாணத்துக்கு வர முடியாததுனால தான் இப்படி மீட் பண்ணி அவளுக்கான ஒரு கிஃப்டையும் கொடுத்துட்டு போறான். இப்ப நேரா அந்த கிராமத்துக்கு போனவங்க நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போதே பொண்ணுக்கு ஆரத்தி எடுத்து அந்த படியை தட்டி விட்டு உள்ள வாமா அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணு இப்போ படியை தட்டிட்டு உள்ள போகிறதுக்கு முன்னாடியே அவளோட மாமனார் நெஞ்சு வலின்னு கீழே விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. மறுநாள் வர சாமியாரு இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அப்பவே சொன்னேன், பாருங்க அந்த பொண்ணு வந்த நேரம் தான் இப்போ ஒரு உயிரே போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாரு. என் அப்பா இறந்தது ஹார்ட் அட்டாக்ல, அதுக்காக அவ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அவர் மேல காதல் ஏற்படுது. நைட் எல்லாருமே சாப்பிடும்போது திடீர்னு மகேஷ் அந்த சாப்பாடை தட்டி விட்டுறான். ஏன் சாப்பாடை தட்டி விட்டீங்கன்னு கேட்கும் போது திடீர்னு புஷ்பா இது உன்னோட வேலை தானேன்னு சொல்லிட்டு அவன் வினோதமா பேச ஆரம்பிச்சிடறான். என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ நீ முதல்ல உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எச்சரிக்கை பண்றாரு. நான் ஏன் உள்ள போகணும், என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே மகேஷ் இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்த தன்னோட தங்கச்சியை பார்த்து புஷ்பா மறுபடியும் வந்துட்டியா, என் வாழ்க்கையை ஏன் அழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்போ உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் தீபந்தத்தை எடுத்து நம்ம மகேஷ் மூஞ்சி முன்னாடி காமிச்சு அவனை கொஞ்ச நேரத்துல ஆசுவாசப்படுத்தி அமைதி பண்றான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி என்ன எப்படியாவது கூட்டிட்டு போயிருமா, இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, சாவுக்கு கூட யாரும் வரல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, என்ன கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ரொம்பவே பயப்பட்டிருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட மாமியாரு அவகிட்ட வந்துட்டு இப்போதைக்கு உங்க 2 பேத்துக்கும் சாந்தி முகூர்த்தம் வேணாம், இவனோட தங்கச்சியான பூர்ணி ரூம்ல போய் நீ இருமா, கொஞ்ச நாள் நிலைமை சரியானதுக்கு அதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம் அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் மாடிக்கு போறா. பூர்ணின்ற பொண்ணு உங்க கூட எல்லாம் தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாய் தலகாணி எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு அவர் ரூம் அடிச்சிட்டு தூங்கிடுறா. இப்ப நம்ம ஹீரோயின் பாய் தலகாணி எல்லாம் எடுத்துட்டு இப்ப கீழே வர்றா. கீழே வேலைக்காரி அங்கதான் தூங்கிக்கிட்டு இருக்கா. சரி இவ கூட கொஞ்சம் கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் என் மாமனார் இறந்ததுக்கு எந்த சொந்தக்காரங்களுமே வரல அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறா. உடனே அந்த வேலைக்காரி எல்லாருமே வந்தாங்களா அப்படின்னு அவ சொல்றா. நான் பார்த்தனே ஹஸ்பண்டோட அண்ணனுங்களோட ஒய்ஃப் கூட வரலையே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறா. அதுக்கு அந்த வேலைக்காரி அவங்க இருந்தா தானே வருவாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்கம்மா அப்படின்னு அவ சொல்றா. சொன்ன உடனே அவளுக்கு அதிர்ச்சி ஆயிருது. இந்த புஷ்பா எப்படி இறந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இந்த புஷ்பா கிணத்துல விழுந்து இறந்துட்டதா சொல்றாங்க.